இந்த ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அட்வான்டேஜ் டாஸ்க்கை வந்து ரொம்பவே அழகா பண்ணி முடிச்சிட்டீங்க. அண்ட் அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி குக் வித் கோமாளி 2 டீம் அட்வான்டேஜ் வின் பண்ணிருக்கீங்க. பட் எனிவே அடுத்து நம்ம பார்க்க போறது மெயின் டாஸ்க். அண்ட் இந்த வாரம் மெயின் டாஸ்க் என்னவா இருக்கு ப்ரோ? மெயின் டாஸ்க் இன்னைக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு பீ a versus versus battle. தமிழ் சார் 2 டீமுக்கு நடுவுல ஒரு பேட்டில். ஓ 2 டீம்ஸா? ஐயோ. சோ இப்போ வந்து நாங்க டீமா பிரிச்சிடுவோம். பிரிச்சிட்டு அந்தந்த டீம்ல இருந்து நீங்க சண்டை போட்டு வின் பண்ணனும். சோ எண்ட் ஆஃப் தி டே there will be 4 winners. அவங்க வந்து இம்யூனிட்டி சேலஞ்சுக்கு போவாங்க. இந்த வெர்சஸ் பேட்டில்ல யார் கூட யார் கம்பீட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க குக்ஸ் டிசைட் பண்ண போறீங்க. அந்த காம்படிஷனை டிசைன் பண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் பொருட்கள் டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பொருட்கள் இதோ. வெறும் கரண்டி வருது. கண்டஸ்டன்ஸ் இங்க 8 கரண்டி இருக்கு. நாங்க ரேண்டமா 4 குக்ஸை கூப்பிட போறோம். நீங்க வந்து ஒரு கரண்ட் எடுக்க போறீங்க. இன்னொரு குக்கோட பேர் இருக்கும். அந்த குக்கு தான் உங்களுக்கான காம்படிஷன். இன்னைக்கான டாஸ்க் உங்களுக்கு அவங்க கூட தான் அமைய போகுது. ஓகேங்களா? ரேண்டமா 4 பேரை கூப்பிடலாமா? எஸ். சார் மாஸ்டர் வாங்க முதல்ல. மாஸ்டர் வந்து எப்பவுமே ஒரு டஃப் கம்பீட்டன்ட். யார் இவங்க கூட கம்பீட் பண்ண போறாங்க? பாவமே அவங்க யோசிச்சுட்டு இருந்தேன். யாரு? பவித்ரா. பாபா மாஸ்டர் வெர்சஸ் பவித்ரா. இட்ஸ் தி பேட்டில் நம்பர் 1. எந்த நேரத்துல நான் பாவம் யோசிச்சேன்னு தெரியல. அந்த பாவம் நானாவே ஆயிட்டேன். ஓகே சக்கிலா வாங்க. வந்து உங்களுக்கான காம்படிஷனை சூஸ் பண்ணுங்க. ஐயோ என் பேரை எடுத்துறாதீங்க. கனி. இப்பதான் சொன்னாங்க என் பேரை எடுத்துறாதீங்கன்னு. ஐயோ வண்டர்ஃபுல். சக்கிலா அண்ட் கனி உங்களுக்கான டீம். அடுத்து அஸ்வின் வாங்க. யாரு? மதுரை முத்து. ஐயா வேற கரண்டி இருக்கியா? அதாவது நல்ல கரண்டியா பார்த்து இருக்கியா? போய் இந்த டீம் என்னன்னா இது ஆஸ்திரேலியா டீமுக்கும் பெர்முடா டீமுக்கும் மேட்ச் பண்ணிருக்கீங்க. நீங்க மலேசியா, இவர் மதுரை. ஏதோ செட் ஆகுமா பாருங்க. கெவியானால் கூட போட்டுங்க. அவன் போன வாரம் பாத்தீங்கன்னா செப்பா பீக்குன்னு சொல்லி பட்டம். அதனாலதான் எனக்கு ஒரே நட்டம். சோ 3 பேர் அவங்க டீம் செலக்ட் பண்ணிட்டாங்க. பாக்கி 2 டீம் வந்து தர்ஷா அண்ட் தீபா. அந்த அவங்க 2 பேர் தான் கம்பீட் பண்ண போறாங்க. தேர்ந்தெடுக்காமலே உங்களுக்குள்ள போட்டி. அவளை விட நம்ம ஜெயிச்சிடலான்னு என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. அவ சுமாராக சமைப்பான்னு என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வண்டர்ஃபுல். இப்போ வெர்சஸ் பேட்டிலுக்கு நீங்க தயாராயிட்டீங்க. உங்களுக்கான காம்படிட்டர் யாருன்னு தெரியும். சோ உங்களுக்கு இப்போ மத்தவங்கள பத்தி உங்களுக்கு கவலையே இல்ல. உங்க காம்படிட்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க கிட்ட மட்டும் நீங்க கம்பீட் பண்ணா போதும். இந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரவுண்ட் எப்படி அமைய போகுதுன்னா 4 இன்கிரிடியன்ட் பேஸ் பண்ணி அமைய போகுது. அந்த 4 இன்கிரிடியன்ட் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அந்த 4 இன்கிரிடியன்ட் உங்களுக்கு என்னென்ன வரப்போகுதுன்றது டிசைன் பண்ண போறது உங்க கோமாளிங்க. ஐயோ இப்பவே உங்க நிலைமை என்ன போகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். சோ அந்த 4 இன்கிரிடியன்ட் இதோ. முதல்ல சுனிதா அண்ட் சக்தி வாங்க. இத பாரு, நீங்க 2 பேரும் என்ன வேணா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு இன்கிரிடியன்ட் சூஸ் பண்ண போறீங்க. ஏன்னா அதை வச்சு தான் உங்க 2 டீமும் சமைக்க போகுது. சோ அதனால என்ன செலக்ட் பண்ண போறீங்க? திறந்தெல்லாம் சூஸ் பண்ண முடியாது. அப்படியே தான் இங்கி பிங்கி பாங்கி தான். தூக்கிலாமா? தூக்குங்கம்மா. சோ தீபா அண்ட் தர்ஷா, நீங்க உருளைக்கிழங்க வச்சுதான் உங்க பேட்டில் இன்னைக்கு. கரெக்டா பொட்டேட்டோ செலக்ட் பண்ணேன். எனக்கு என்ன சந்தோஷம். ஏன்னா ஒரு கோமாளியா ஏதோ 1% ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படி இருந்தாலே சந்தோஷமா ஆயிடுவேன். ஓகே சிவாங்கி அண்ட் பப்பு வாங்க. 1 2 3 வேணாம். ஆமா திரிதான். நீ என்ன சொல்ல போற? இன்னைக்கு ஃப்ரீ சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு. போங்க இதான் உங்களுக்கு. ஓகே அடுத்தபடியா புகழ் அண்ட் மணிமேகலை. என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? பெரிய அம்பையர் லெக்கம் பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க. சீ எடு ஏதோ ஒன்னு. சரி சொல்லு, நீ என் ஃப்ரெண்ட் என்ன பண்றது? அது போய்டுமா? சரி இது போமே. ஏய் இது ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ரா. நீ சொல்லு, நான் உன் ஃப்ரெண்ட். இது சரி ஓகே. ஓகே தூக்கு. ஐயோ வாட் இஸ் திஸ்? ஐயோ என்னடா இப்படி மாட்டி
மாட்டிக்கிட்டோம், இது எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் செம்ம அப்செட் டு தி கோர். என்ன ஷக்கிலா ரொம்ப சோகமாயிட்டீங்க? இல்ல ஷெஃப் சொன்னாங்க ஷெஃப், இவன் வந்து இன்னைக்கு சொல்லிட்டான் மேம வந்து வேணும்னு. அப்படியா? வந்து நீனுமோ இது பஸ் நமக்கு பட்டல. இல்ல ஆனால நீ அத சொன்ன மணி நான் இத சொன்னேன். ஆமா நான் அத சொன்னேன்றதால தான் அவன் இத சொன்னான். இத சொல்லிருந்தா அவன் அத சொல்லிருப்பான். ஆமா ஏதா அசிங்கமா சொல்றீங்க. இந்த தோணித்தலைய நோனாய் தாங்க முடியலப்பா. எது எடுக்க கூடாதுன்னு சொல்லி அமிச்சனும். மேடம் உள்ள இருக்கிறது நமக்கு தெரியாதுல. அவ எடுக்கிற வரைக்கும் நீ ஏன் பாத்துங்க? ஐ லவ் யூ டா. போறது ஈஸியா இருந்து சுத்தி வரது லேட் ஆகுது. என்ன சுத்துறல 3 நாள் ஆகும். மிச்சம் இருக்கிற 2 டீம் உடைய கோமலை வாங்க. ஐயா இல்ல ஒரு நிமிஷம். பீட்ரூட் எங்களுக்கு வந்து நாங்க சந்தோஷப்பட்டோம். எதுக்கு கேக்குறீங்க? இல்ல இது ஏன் பீட்ரூட் நான் சந்தோஷப்பட்டோம்னா நீங்க ஏன் ரூட்ல வரல அதுக்காக. ஏப்பா இது கேட்காத. வாங்க போய். இன்னைக்கு மெயின் குக்கிங்கான பேரிங் முடிஞ்சிருச்சு அண்ட் உங்களுக்கான இன்கிரிடியன்ஸும் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஷெஃப் எப்பவுமே நம்ம மெயின் டாஸ்க்னும் போது அதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த மெயின் டாஸ்க் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு? இவங்க வந்து ஒரு டீம் வந்து இன்னொரு டீம் கூட மட்டும் தான் கம்பீட் பண்றதுனால அவ்வளவு ஈஸியா நம்ம வந்து அவங்கள ஜெயிக்க விட்டுறக்கூடாது. அதுவும் இல்லாம ரொம்ப சிம்பிள் இன்கிரிடியன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படின்றது தான் உங்களுடைய சேலஞ்ச். ஐயோ அதாவது முதல்ல ஒரு சவுண்ட் வரும். இந்த சவுண்ட் எப்பெல்லாம் கேக்குதோ அப்போ குக்குங்க எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி நின்னு, கை கால் எதுவும் ஆட்டக்கூடாது, வாயில பேசலாம், அவ்வளவுதான். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம், ஆனா குக் அப்படியே நின்னுடுவாங்க, எந்த வேலையும் செய்யக்கூடாது. அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்க கூட கூடாது, ஃப்ரீஸ். ஆமா. இன்னொரு சவுண்ட் வரும். இந்த சவுண்ட் வந்ததுன்னா குக்குங்க குக் பண்ணுவாங்க, கோமாளிங்க ஃப்ரீஸ் ஆகி நின்னும், வாயை தவிர வேற யூஸ் பண்ணக்கூடாது பேசுறதுக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த காம்படிஷன் ஆரம்பிக்கும் போது குக்குங்க எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி நிக்க போறீங்க, கோமாளிங்க தான் வேலையை ஆரம்பிக்க போறாங்க. ஓகே 10 நிமிஷம்